காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு மனம் மாறி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தன் சகோதரன் மனைவியோடு யோரோது செய்த தவறை சுட்டி காட்டியதால் திருமுழுக்கு யோவான் சிறையில் அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்திலே இறையாட்சி பணி துவண்டுவிடக்கூடாது என்பதற்காக இறைமகன் இயேசு கலிலேய பகுதிகளிலே காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிற அந்த அழைப்பின் குரலை ஒலிக்க துவங்குகிறார். இத்தகைய இந்த வார்த்தை தான் இதுநாள் வரை கிறிஸ்து பெருவிழா கொண்டாட்டங்களில் இருந்த நாம் இன்றையிலிருந்து பொது காலத்திலே அடியெடுத்து வைக்கிற நம்மை இறைமகன் இயேசு பெயர் சொல்லி அழைத்து இம்மனமாறி நற்செய்தியை நம்பி நம் வாழ்வை மாற்றத்தை காண அழைப்பு விடுக்கிறார். இயேசுவை நம்பி செல்பவர்கள், இயேசுவை பின்தொடர்பவர்களின் வாழ்வில் இருக்க வேண்டிய 2 பண்புகளை இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது. மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இந்த மனமாற்றம் என்பதற்கான வார்த்தையை கிரேக்க மொழியிலே மெட்டனோயா என்று குறிப்பிடுவார். அதை தமிழிலே மொழியாக்கம் செய்கிற பொழுது மெட்டனோயா என்பது சிறு சிறு தவறுகளிலிருந்து நம் வாழ்வை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, மாறாக நாம் நம் வாழ்வை அணுகுகிற விதத்திலும் நாம் நம் வாழ்வை வாழ்கிற விதத்திலும் அந்த அடிப்படையிலிருந்தே மாற்றத்தை கொண்டு வருவதுதான் உண்மையான மனமாற்றம் என்று குறிப்பிடுவார். சுருங்க சொல்ல போனால் வெறுமனே புற செயல்களால் மட்டும் மாற்றத்தை அல்ல, மாறாக அகமாற்றம், உள்ள மாற்றம் அடைந்தவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்ற நாம் அவரை பின்தொடர்வதே உண்மையான மனமாற்றம் என்று குறிப்பிடுகிறார். 2வது, இன்றைய நாளின் பதிலுரை பாடல் நம்மை ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை பின்தொடரவும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடல் 116 ஒரு நன்றியின் பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த பாடலின் ஆசிரியர் தான் ஒரு மனிதரை நம்பி அந்த மனிதரால் தான் ஏமாற்றப்பட்டதையும், அப்பொழுது அவர் ஆண்டவரின் துணையை நாடியதால் ஆண்டவர் அவருடைய வாழ்விலே எத்தகைய செயல்களை செய்தார் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு பாடுகிற அந்த நன்றியின் பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்திலே முதல் நாளிலே அடியெடுத்து வைத்து இயேசுவினுடைய சீடனாக சீடத்தியாக வாழ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டிய 2 பண்புகள் இதுதான். முதலிலே புற மாற்றத்தை விட புனித திருமுழுக்கு யோவான் மிக அழகாக சொல்லுவதை போல நீங்கள் மனமாற்றம் பெற்றவர்கள் என்பதை உங்கள் செயலால் காட்டுங்கள் என்று மத்தேயு 3:8 நாம் வாசிக்கிறதை போல நாம் மனமாற்றம் பெற்றவர்கள் என்பதை நமது செயல்களால் காட்டுவோம். ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரின் பீடம் நோக்கி வருபவர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.